அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோ, நீங்கள் உடனே விண்ணப்பிங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிவிட்டோமா அடுத்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நம்மளை தேடி வந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி விண்ணப்பிச்சிருக்கேன். நீங்கள் விண்ணப்பிக்காத விட்டு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் ஜாப் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணிட்டுமேனு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், நாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம், எப்படி பூர்த்தி செய்யணும், பூர்த்தி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் பார்க்கலாம். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்திரிகை செய்தி விடுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளியின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179 சத்துணவு சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறதுக்கான அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்னும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனச்சுழற்சி வாரியாக தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இனச்சுழற்சி வாரியாக உங்களுக்கு எங்கே தெரிஞ்சிக்கணுன்னா உங்களுடைய மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டலத்தில் போட்டிருப்பாங்க, நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு பெண்ணும் பேப்பரை எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையம் உங்களுடைய வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த மையம் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி விவரம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கல்வி அலுவலர், கல்வித்துறை, சத்துணவு பிரிவு, அம்மா மாளிகைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சியில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் 1 முதல் 15 மாநகராட்சி மண்டலங்களை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்பப்படுத்த சென்னை கார்பரேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு அனுப்பணும்னா மாநகராட்சி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 15 இந்த அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும். மாற்றி விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய போகிற இந்த 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சம்பளம் இருக்கும். அந்த 1 வருஷத்துக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி திருப்திகரமாக இருந்துச்சுன்னா 3000லேருந்து 9000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசு இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியானாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கணக்கீடு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. வயது வரும்போது பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21லேருந்து 40, 20லேருந்து 40 வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதின்னு 10ஆம் வகுப்பு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிள் தான். இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஃபெயில் பாஸு ஃபெயில் இங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 10வது போயிருந்தாவே போதும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மையத்துக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு 4% உள்ள ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த ஒதுக்கீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்னா குறைவான பார்வைத்திறன், உடல் இயக்க குறைபாடு இருக்கிறீங்க, குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளத்தன்மை, காது கால இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷனோடு கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/4/2025 மாலை 5:45 வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு அப்ளிகேஷன் போயிடும். நீங்கள் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புனீங்கன்னா போய் சேராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு உடனே போட்டுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோடு என்னென்ன வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளி மார்க் சான்றிதழ் கேட்குறாங்க, டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க. அதேமாதிரி இருப்பிடச் சான்றிதழ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு கேட்குறாங்க, இருப்பிடச் சான்றிதழ் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வாங்கணும். இது வரைக்கும் வாங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிடைக்குமாங்கிறது டவுட் தான்.
அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா விஏ கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க போட்டுவிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐ தாசில்தார்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கொடுத்துருவாங்க. வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. விதவை, கணவர்களால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். அப்படி ஏதாவது நீங்கள் கொண்டு வரலன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு அலுவலகங்களோ வேறு அலுவலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்களா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உரிய சான்றிதழ்னால் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா திருத்துவதற்கோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ டேட்டு எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்யணும்னு நான் பார்க்கலாம். விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மாவட்டங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைங்கிறது அவங்களே டிஃபால்ட்டாக டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பள்ளியின் பெயர் நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனாவில் ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த மையத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கில் அதை எழுதிருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதுவீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதுங்க. தமிழில் எந்த ஒரு மிஸ்டேக்கில் அதை எழுதுங்க. அதேமாரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு கலந்து எழுதாதீங்க. அடுத்து தந்தை கணவர் பெயர் கேட்குறாங்க. உங்களுடைய அப்பா பேரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமாக எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைபேசி எண் கேட்குறாங்க. இந்த கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீச் ஆகக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துங்க. இருப்பிடச் சான்றிதழ் முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட இருப்பிடச் சான்றிதழ் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மாநகராட்சி வட்டத்தின் பெயர், நீங்கள் மாநகராட்சியில் எந்த வட்டம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் 10வது போயிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு எழுதிங்க. தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே உங்களுடைய ஏஜ் எழுதிங்க. சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து ஆதரவற்ற விதவையாக கணவராக கைவிடப்பட்டவங்க கேட்குறாங்க. ஆம் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து பணியிடம் ஒரு மையம் பள்ளியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மறுபடியும் எழுதிங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் உங்களுடைய வீட்டுக்கும் அந்த நீங்கள் விண்ணப்பிக்க மையத்துக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க எத்தனை கிலோமீட்டரு. அடுத்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி போட்டு இடம் போட்டு விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பத்தாரின் கையொப்பம் சொல்லிக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாவட்ட சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், சாதி சான்றிதழ் நகல் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கேட்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. இருப்பிட சான்றிதழ் வாங்கி இதுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு தான் வைக்கணும். ஆனால் இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் தனியாக கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு குடும்ப அட்டை நகலே வச்சுக்கலாம், போதுமானது. ஆதார் அட்டை நகல், சார்ஜ் சான்றிதழ் வச்சுங்க. அடுத்து மாற்றுத்திறனாளின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க. அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்ட இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருங்க. நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40. நேர்காணலுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது செலவு இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்காது. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான் அந்த மாற்றுத்திறனாளிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4% மாற்றுத்திறனாளிக்கு 4%, கணவர்களால் கைவிடப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25% ஒதுக்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பூர்த்தி செய்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. உங்களுடைய மாநகராட்சி அலுவலகத்தை மண்டலத்தில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.